எப்பதான் விஸ்வஸ்தா வேலைகள் எப்பதான் ஒரு சத்தியான விஸ்வஸ்தா வேலைகள் வத்தான் ஆத்மசம்பாதிதா சப்தாக ஜனமான மதான்விதாக ஜெகத்தே நாமையை கேயஸ்தே தம்பேன அதிபூர்வகம். இது இந்த ஆசுரத்திற்காக ஆசுர சம்பத்தை பேசுறதானே அந்த சாஸ்திரத்தை முழுவதுமாக தெரிவித்து தங்கள் மனப்போறபடி காரியம் செய்யக்கூடிய பகவானுக்கு உள்ள அசூயின் காரணமாக அந்த அனாதிகாலம் கண்ட பாப்பத்தினால பகவான் உள்ள அசூயின் காரணமாக பகவானுடைய ஆகியா இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை மதியாது தங்கள் மனப்போறபடி செய்யக்கூடிய ஆசுர பெருமை சொல்லியதான சுபாவத்தை சொல்லுகிறார். அதுல ஆத்மசம்பாதிதாக சப்தா ஆத்மசம்பாதிதாக ஆத்மனைவ ஆத்மானம் சம்பாதையது தாங்களே தங்களை கௌரவித்துக் கொள்கிறது. நம்ம பிறர் கௌரவிக்கலாம், அதுல தப்பில்லை. நாம் பிறரை கௌரவிக்கலாம், அது நம்ம சொல்லுவோம், அதுவும் தப்பில்லை. தானே ஆத்மனைவ ஆத்மானம் சம்பாதையது ஆத்ம சம்பாதித்தாக இவர்கள் ஆசுரத்தீர்கள் ஆத்ம சம்பாதித்தது தங்களை தாங்களே கௌரவித்து கொண்டாடி கொள்ளக்கூடியவர்கள். சப்தான தங்களை பரிபூர்ணராக எண்ணிக்கொண்டு பிறர மனதாக எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள். சப்தர்கள் சப்தோதி முதலாவே சமப்பிராணிக்கு ஏனா சுகம் பொருள் அமதம் மதம் அவிஞ்சாகம் விஞ்சாகம் பிள்ளையை பார்த்து அவன் எப்படின்னா பரிந்துரைக்காக குருகுலவாசம் பண்ணி வாசித்து வந்து எல்லோரையும் அறிந்தவன் போல இந்த ஜென்மத்தோட இருக்கும். அவனை பார்த்த சந்தோஷி இந்த மாதேச மத்திராக ஏனா சுகம் சுகம் பொருள் அவனும் எந்த வகை அழிந்து கொண்டால் அனைத்து வகைப்பட்டதாகவும் அந்த வசுவை தெரிவிக்கிறார் கேட்டார். அதனால சப்தமான நட்டம் தன்னை பரிபூர்ணமாக ஞான அனுஷ்டானங்கள்ல தன்னை பரிபூர்ணமாக எண்ணிக்கொண்டு வணக்கம் இல்லாமல் இருக்கிற சப்தம். இவர்கள் ஆத்மசம்பாதிதாக சப்தாக தனமான மதான்விதாக மான மதான்விதாக தனம் அப்படின்னாங்க அளவு இழந்த இந்த ஐஸ்வர்யம் தனம் மானம் அப்படின்னு சொல்லுறாங்க ஜென்மம். இவைகள்னால மதான்விதாக மதம்னாக்க கண்டத்துல உள்ளதான ஒரு விதினால எதனாலும் செய்வதற்குரியதான ஒரு சிறு இருக்கிற பொருளாதான் மதம். தனமானம் இவைகள்னால ஏற்பட்ட மதான்விதாக எதே நாம ஏற்றே நாம ஏற்றே. அதாவது இது வாஸ்தவத்தை சாஸ்திரோக்த பிரயோஜனங்கள் எதுவும் இல்லாதவைகளாக கேவலம் நாம ஈனத்தம் நிஷ்பிரயோஜனமான பேருக்காக பண்ணக்கூடியதாக யாகங்கள். அந்த யாகங்களை எப்படி இயக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க அதிதிபூர்வகம் இதற்கு. அதாவது சாஸ்திரத்தை விதிக்கப்பட்டதற்கு மாறாக இந்த விதிபூர்வகம் இதற்கு அப்படின்னாங்க சாஸ்திரத்தை விதிக்கப்பட்ட பிரகாரம் செய்கிறார்கள் அர்த்தம். அதிதிபூர்வகம் இதற்கு அப்படின்னு சொன்னாங்க சாஸ்திரத்தை விதிக்கப்பட்டதற்கு புறம்பாக சாஸ்திரத்துக்கு விதிக்கப்பட்டதற்கு மாறாக செய்கிறார்கள். அயதாசோதனம் அப்படின்னா யதாசோதனம்னா சாஸ்திரத்தை சோதனம்னாலும் விதினாலும் ஒண்ணு. சோதனா லட்சணார்த்தோ தர்ம சாஸ்திரத்தை ஒரு காலத்து செய்யுமாறு விதிப்பதற்குதான் சோதனான்னு பேரு. விதினாலும் சோதனானாலும் ஒண்ணு. யதாசோதனம்னாங்க சாஸ்திரத்தை விதிக்கப்பட்ட பிரகாரம். அயதாசோதனம்னா அதிதிபூர்வம் சாஸ்திரத்தை விதிக்கப்பட்ட பிரகாரத்துக்கு புறம்பாக காரியங்களை அனுப்பிச்சு. இது ஆசுர தொழிலுடைய பிரபாவம். ஆசுர சம்பத்திற்கு பெருமனுடைய சுபாவத்துல இதுக்கு மேல
செய்யக்கூடிய யாகாதிகள் அவர்கள் செய்யக்கூடியதான தெய்வீக கர்மாக்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா அதுதான் கேட்ட யுத்தம் பூதாய ஜன்மைக்காக அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதஞ்ச சம்ஹிதாக மாம் ஆத்மபர வேகேஷு பிரத்விஷந்தோ அபியசூயதாக. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதஞ்ச சம்ஹிதாக. சம்ஹிதாக இவைகளோடு கூடியவர்களாக இவைகளுடையவர்களாக அகங்காரம், அதாவது அகங்காரமாவது என்ன அர்த்தம்? அனன்யாபேட்சா அகமேவ சர்வம் கரோமி இது ஏவம் பூர்வ ஏவம் ரூபம் அகங்காரம் ஆக்கிட்டாங்க. அதாவது அனன்யாபேட்சம் வேற யாரையும் அபேட்சிக்காம, அந்யாபேட்சை இல்லாமல் மற்ற மனுஷனுடைய அபேட்சையோ இல்ல தேவதையுடைய அபேட்சையோ இல்ல இந்த பாக்கியம் சுகுட்ட கர்மாக்களுடைய அபேட்சையோ இல்ல ஈஸ்வர சங்கல்பமாகிற அபேட்சையோ இவைகள் எந்த அபேட்சையும் இல்லாமல் அனன்யாபேட்சாம அந்நிய அபேட்சா ரகிதம். சாதாரணமா நல்ல ஒரு காரியம் செய்யும்போது எதெல்லாம் அபேட்சி செய்கிறார்கள், ஏதோ மற்றவர்கள் தனக்கு உபகாரம் பண்ணக்கூடிய நன்மக்களை அபேட்சி அவர்களுடைய உபகாரம் அபேட்சி செய்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் இந்த கட்டத்துக்குள்ள சுட்டுறோம், நமக்கு நல்ல சுட்டுக்கம் பார்க்கிறதா செய்கிறது அப்படின்னு அதை அபேட்சி செய்வர்கள், இல்ல தேவதைகளை அபேட்சி செய்வர்கள், இல்ல சந்தேகங்கள் தான் நன்கல்ல வெள்ளவில்லையோ அப்படிங்கிறது இவைகளை சாதாரணமா காரியம் செய்கிறவர்கள், வயிற்று காரியங்களை செய்கிறவர்கள் இவைகளை அபேட்சி செய்கிறவர்கள். ஆனா இந்த ஆசுர பகுதிகள் எல்லாத்துக்கும் மாறாக அனன்யாபேட்சா அகமேவ சர்வம் கரோமி, யாருடைய சுகுட்டத்தையோ ஈஸ்வரனையோ எதையும் அபேட்சிக்காமல் நானே இதை அனைத்தையும் செய்கிறேன் என்கிறதான இதான் இந்த அகங்காரத்தோடு இந்த அகங்காரம் ஆட்சிதான். சர்வசிய காரணை மத்பலமேவ பர்யாப்தமி, சர்வசிய கரணை மத்பலமேவ பர்யாப்தமி பலம். சர்வசிய கரணைன்னு அர்த்தம் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு என்னுடைய பலமே பர்யாப்தம், என்னுடைய பலமே போதுமானது, எனக்கு யாரும் இல்லாத உபகாரமும் தேவையில்லை. அனன்யாபேட்சா அகமே சர்வம் கரோமி, முடிவானால அப்படின்னு சொன்னா சர்வசிய கரணை மம பலமேவ பர்யாப்தம், என்னுடைய பலமே எல்லாத்துக்கும் போதுமானது. தர்மம் அதா மமதம் பந்தா கட்சி தர்மம், எனக்கு இப்படி எல்லாத்தையும் நானே செய்ய அனன்யா பேசினா நானே செய்யக்கூடியதான காரணத்தால சர்வத்தையும் செய்வதற்கு என்னுடைய பலமே போதுமானதான காரணத்தால இப்படி தன்னுடைய பலத்தினாலேயே யாரையும் அபேட்சிக்காமல் சர்வத்தை செய்யக்கூடிய என்னை போன்றவர் யாரும் இல்லை. எனக்கு பிரபுத்தமானவர் நான் கட்சிகள். ஏன் நான் அனன்யாபேட்சா அகமேவ சர்வம் கரோமி சர்வசகரணை மம பலமே பர்யாப்தம் என்னதான் இருக்காங்க. எல்லாரும் யாரையும் அபேட்சிக்காமல் சொந்த பலத்துல சர்வத்தை செய்யக்கூடிய என்னை போல வேறு யாரும் கிடையாத காரணத்தால மத் பிரபுத்தா எனக்கு பிரபுத்தமானவன் வேறு யாரும் இல்லை என்கிறதான தர்க்கம். அப்புறம் ஏவம் மூலத்தியம குரோத மாத்திரேன சர்வம் சம்பஸ்கதை காம மாத்திரேன சர்வம் சம்பஸ்கதை காமம். அதாவது காமம்னா இடத்தோம் ஒரு வஸ்துவின் மேல அது கிடந்த விருப்பத்தை ஏன் கேட்டா நான் என்ன வஸ்து விரும்புகிறேனோ என்ன காரியங்களோ அதெல்லாம் நடந்தாகணும். அதனால எந்த காரியம் நடப்பதற்கு நான் அந்த வஸ்து விரும்பினாலே அதனால மாம காமையிலேயே சர்வம் சம்பஸ்கதை. அதனால மன காம மாத்திரேன நான் ஒரு வஸ்து விரும்பின மாத்திரத்தாலே சர்வம் சம்பஸ்கதே என்கிற காரணத்தாலே காமம் மமையே அரிஷ்டகாரினா தான் சர்வாணி ஹரிஷ்யாமி குரோதம். எனக்கு அரிஷ்டகாரிதான் நான் விரும்பாளர்களுக்கு செய்யக்கூடியவர்களா யாராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஈவிரக்கமில்லாமல் கொண்டுக்குவேன். நான் சர்வான ஹரிஷ்யாமி என்கிறதான கோபம்.
அகங்காரம், பலம், தர்மம், காமம், குரோதம் சம்ஸ்திதாக இப்படிப்பட்ட துக்குணங்களை உடையவர் இவர்கள். ஆத்மபரதேஷு மாம் விஷந்தா ஸ்வதேஷு பரதேஷு அந்தர்யாமித்வேன அவஸ்திதம் சர்வஸ்ய ஞான விசாரம் புருஷோத்தமம் மாம் அபியசூயனாக பிரதிசந்தா. இவை ஆத்ம பரதேஷு ஆத்மாவில் சொப்பன சந்தேகம், சிறந்தேகம் இப்படி எல்லா தேகங்களிலும் ஆத்மாவாக இருந்து எல்லாரும் எல்லாம் செய்திக்கிறவனான என்னை இவர்கள் என்னிடத்த என்னை துவேஷிக்கிறார்கள். மாம் பிரதிசந்தான். என்னை துவேஷிக்க காரணம் என்னன்னு சொல்ல மாம் அபியசூய காரணம். என்னிடத்த அவர்களிருந்து அசூயை அந்த அசூயை காரணமாக என்னை துவேஷிக்கிறது. துவேஷத்துக்கு அசூயை துவேஷம் உங்களை வெறுப்பது. வெறுப்பதற்கு கூட ஏதாவது காரணம் இருக்குதுன்னா இதை நமக்கு இந்த விருது செய்யலாம், அதனால இவன் மேல நமக்கு சொல்றீங்க, அது ஒரு துவேஷம். நமக்கு எந்த விதமாகவே சிக்காத போது அவன் வெறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அவன் மேல உள்ள அசூயை, அவனுடைய பெருமையை பொருத்த மாட்டான். இவனுக்கு இப்படிப்பட்ட சொரூபமா, இவனுக்கு இப்படிப்பட்ட குணங்களா, இல்லையா இவனுக்கு இப்படிப்பட்ட விபூதிகளா, இவனுக்கு இப்படிப்பட்ட வழிவகான்னு சொல்லி நல்லவர்கள் கவனத்தை விரும்பக்கூடிய எல்லாம் இவர்களுக்கு அசூயைக்கு ஏற்றுவாங்க. அந்த அசூயின் காரணமாகவே இவர்கள் பகவானை நிகழ்ச்சிக்கிறார். இந்த ஆசுரர்களுக்கு அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், கோபம் இவைகளை உடையவர்களாக சம்சரீரத்திலும் பிற சரீரங்களிலே இருந்து அந்தர்யாமியாக இருந்து சர்வகாரியங்களை செய்திக்கக்கூடியவனான சர்வேஸ்வரனான பகவ என்னை, புருஷோத்தமனான என்னை என்னிடத்தில் உள்ள அசூயின் காரணமாக மாம் பிரதிசந்தான். புயுக்தி மத்திதௌ தோஷம் ஆதிஷ்டுவந்தான். அதாவது உள்ளபடியான அவன் இருப்பிலேயே தோஷத்தை ஆதிக்கிறது. மத்திதோட இந்த பெருமாள் இருக்கே தோஷம், பெருமாள் இருக்கிறதே தோஷம், அவன் பொருத்தமே தோஷம், அவனுடைய இந்த குணங்களே தோஷம். எல்லாருமே மத்திதோ தோஷம் ஆதிஷ்டுவந்தான். என்னையும் என்னுடைய பெருமையை பொருத்த மாட்டாதவர்களாக அகங்காராதிகாரிகள் சம்ஸ்திதாக யாகாதிகம் சர்வம் கிரியாஜாபம் சொல்வது. யாகாதிகம் சர்வம் கிரியாஜாபம் யாகம் ஏஜா தேவபூஜாயாம் தாத்துனால நிஷ்பன்னமான யாகம் என்று சர்வ பிரகாரத்தானே பகவான ஆராதிப்பது. பகவான் வந்து அளவிழந்த பிரீதியோடு அவனை ஆராதிக்கும்தான் யாகாதி கர்மாக்கள். இவர்கள் அந்த யாகாதி கர்மாக்களை பகவான் மேல உள்ள அசூயினால பகவானை துவேஷித்துக் கொண்டு அகங்காராதிகளை கைக்கொண்டு இவர்கள் யாகாதிகளை மிக அதிகமாக இந்த துவேஷிப்பவர்கள். ரஜகுணத்திலையும் ரொம்ப அளவு சிறந்த ரஜகுணம், சாமானிய ரஜகுணம். அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதஞ்ச சம்ஸ்கிதாக மாம் ஆத்ம பரதேஷு பிரத்விஷத்யோ சூயகாः தானம் விகதக்ரூராணி சம்சாரேஷு நராதனானி क्षिपाम यजस्रम असुधान आसुरीत्येव योनिषु दानः विगतक्रूराणि संसारेषु नराधमानि क्षिपाम यजस्रम असुधानि आसुरीत्येव योनिषु. இப்போ இவர்கள் என்ன பேசிக்கிறார்? இப்போ இவர்கள் செய்கிற எல்லா காரியமும் பகவான் மேல உள்ள துவேஷத்தினால
பகவான் மேல் உள்ள அசூயினால அவனை துவேஷித்து அந்த துவேஷத்தோடையே சமுதாயம் செய்கிறார். அதனால என்னாச்சு, இவர்களுடையதான பிரவೃತ್ತಿகள் எல்லாம் பகவத் துவேஷத்தால. சரி, இப்படிப்பட்டவர்கள் நான் என்ன செய்வேன்? ஏற்கனவே பகவான் 9வது அத்தியாயத்தை சொல்லியிருக்கான். என்ன சொல்லிட்டான்? எவர்கள் என்னிடத்துல பிரீத்தி பூர்வமாக விதிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பிரீத்தி பூர்வமாக என்னை அடைவதற்கான வழியை கொடுக்கிறேன். பகவான் எப்படிப்பட்டவன்? தன்னத்தை பிரீத்தியோடு இருப்பவர்களுக்கு தான் அவர்களுக்காக அதிக பிரீத்தியோடு இருப்பவன். தன்னை துவேஷிப்பவர்களே பகவானும் அவர்கள் மக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், தான் கூறானே சம்சாரே நராதமானே அது ஆகுதி சேவை ஓடிட்டு அகம் சம்சாரே தான் விடக்கூடாது. சோழர்களின் பிரகாரமாக என்னை அசுமையினாலே எவர்கள் பேசிக்கிறார்களோ அவர்கள் ஏமாக்கிறார்களோ அப்படிப்பட்ட நான் குருடான மிக கொடிய சுபாவம் உடையது. தைரியங்கிற மனசுக்கு இல்லாத பிரச்சனையா அப்படிப்பட்டதான் குருடன். அப்படின்னாக்க அந்த கிணையே இல்லாமல் யார பார்த்தாலும் ஹிந்திக்கிறதே ஒரு தோன்றும் அப்படின்னு சொன்ன தங்கடவட்டாரை சமைக்கிறையாய் கடிந்தும் சிங்கடத்தால் அதற்கு தீங்கிழைக்கும் திருமாலை. அவர்களுக்கு பெருமாள் தீங்கிழைக்கிறார். எதனால் தீங்கிழைக்கிறாங்க? அவர்கள் பகவத்கீதையை நினைக்கிறார். தங்கடவட்டத்துள்ளாரை சமைக்கிறையாய் கடிந்தும் சிங்கடத்தால் மனுஷத்துல கொண்டு செல்ல முடியும். இவர் மனுஷர் கொண்டு செல்ல முடியாது. அவர்கள் அபராதம் தான் என்னன்னு கேட்டா, தாங்கள் விதிக்கிற தேசத்தை அவர்கள் வசிப்பதே காரணம். வேற எந்த காரணம் அவர்கள் வியாக்கியானம் இல்லை. 355 2வது பாகம் மறுபாம் உங்களின் கொள்கையை முதலை செயல்பட்டு நின்ற அப்படிங்கிறது 2வது பாகம். கண்கடவர்களுக்குள்ளாரை கணக்கிடையார் கடிதமும் பெண்களுக்கான குழுக்கு பெண்களுக்கும் திருமாறே பண்பும் கரைகள் நம்பாடி பரப்பும் புரிந்து உணராதான். அப்படி கூற சுபாவம் ஆவாம் என்னாது உலகத்தை அழைக்கும் மசூரர் வானாரிலே தீவாய் வாடி வரைமுடிந்த திருமாமகன் கிடையா திருமாமகன் கேள்வார். ஆவா என்னால் உலகத்தை அழைக்கும் மசூரர். உலகத்தை அழைக்கும் பொருள்களுக்கு ரொம்ப கூடுதலாக சொல்றேன். நற்பதையாக சொன்னாலே ஏதோ போட்டான் உறவிக்க அதுக்கு நற்பொலை நல்ல கொலை. உயிர்ப்பையாக சொல்வதுன்னு என்ன தோன்னு கேட்டாங்க. அவன் கொஞ்சம் ரொம்ப அத்தியந்த இன்றைய அனுபவம் அந்த உலகத்தை அழைப்பது நினைத்தோம். தீங்கு மங்குவார்கள் இழுப்பு அழைப்பு என்னும் கலைப்பது தண்டனை கண்டு கொண்டு அழைப்பு நினைத்தோம். அழைப்பதுனாங்க அதே ரொம்ப வாரத்தில் பண்ணிட்டு தப்பிக்க விட மாதிரி இருந்தது. ஆஹா தப்பிக்கணும். இப்படி இந்த உலகத்தை அழைக்கும் வந்துடும். ஆவாது என்னாதுன்னு என்னாது கொஞ்சம் கூட அகலாதிப்பட்ட கண்டத்தை பார்த்து கிருபை பண்ணாது. கிருபைக்கோட பரந்தனை என்னாது உலகத்தை அழைக்கும் மசூரர் வானாது தீவாய் பாதி வரை புரிந்த செய்வா திருமாமகள் கேள்வா தேவா சிவர் முடிக்கரங்கள் இருக்கும்.
அப்படி ஆவாதென்னாவது உலகத்தை அழைக்கக்கூடிய சூழல். இவர்கள் நராதவர்கள். நராதவர்கள் இழப்பாங்க. மனுஷனா பிறந்தவர்களுக்குள்ள அதமாதவர்கள். இப்படி நராதவன் தான் விடலகா குருவானே நராதமானே இவர்களை நான் என்ன செய்யறேன் சம்பாதேது. இவர்களை ஏற்கனவே அசுர சந்தானங்களாக இருக்கிற இவர்களை தற்காலிக ஆசுரி சேவை செய்வாங்க. இவர்கள் சந்தானத்தை கடந்து போக விட மாட்டேன். அந்த சந்தானத்தை வைத்து ஆசுரி சேவை திரும்ப திரும்ப ஆகுல் இவர்களை சிவாங்கி மனானுகூலிய प्रयत्न प्रबंधनी के सेव जन्म तो शिवानी आधुनिक सेव योग शिवानी तो मन आधुनिक प्रत्यनी के गुण तो என்னுடைய ஆறுகூலியமானது எல்லளவு அற்றதான எப்படி எனக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆறுகூலிகள் சின்னமற்றதான அப்படிப்பட்ட யோகிகள் அப்படிப்பட்ட ஜென்மாக்களிலே இவர்களை பிறக்க வைக்கிறேன். தத்த ஜென்ம பிராப்தி अनुगुण प्रवृत्ति हेतु बुद्धिषु दूरादु हमेव संयोजयामि அந்த பிரதிகூலமான யோகிகள் அவர்கள் பிறப்பதற்கான அதுக்கு பிரவೃತ್ತಿ ஹேதுபூதமாக இருக்கக்கூடிய புத்தி விசேஷம். நமக்கு நேர்கிறது எல்லாம் நமக்கு புத்தியினாரு. அதனால பகவான் யாருக்கு நவேவாக யஜ்வாதாய பிரதிபாதம் பெருமாள் காப்பாற்றா அப்படின்னாக்க பெருமாள் இந்த கோபாலம் இளைய பசுக்கள்லாம் காப்பாற்றுவோம் பின்னாலே கும்பலுக்கு வந்து காப்பாற்ற மாட்டாங்க. எவருக்கு நன்மை அறிவிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுடைய புத்தியை நல்ல விஷயங்களை சந்தோஷம் பண்ணுவோம். அதனால எவனுக்கு செல்வ உண்டாக்கணும் அப்படின்னு இருக்கோ அவனுடைய புத்தியை தீய விஷயங்களை சந்தோஷம் பண்ணுவோம். அதான் புதிய சந்தோஷம் கடைசியில எதையும் பெருமாள் பண்ணல நம்மதான் பண்ணுவோம். அவர்களும் தன் புத்தியை கொண்டு செய்கிற காரணம் அவர்களுக்கு நல்லது பண்ண முடியும். பெருமாள் பண்ற பெருமாள் காரக்குதா அப்படின்னாக்க உன செய்கிறா அப்படின்னாக்க புத்தியத்தில் செய்யாது அப்படின்னு கட்டுதான் செய்யுது. பெருமாளுடைய காரகத்திற்கு செய்கிறதா இல்லையா இவன் நட்டைகளை செய்ய வேண்டியவராக இருந்தால் இவனுடைய புத்தியே நல்ல விஷயங்களை சந்தோஷம் பண்ணாங்க. எட்டு மாதாய லட்சமே பசுபாலம் பசுபாலம்னா கிடையாது. ஏகம் சாலைக்கு சக்தி புத்தி சந்தோஷம். இவன் நல்ல பலன் அடையணும்னா நல்ல காட்சி செய்யும். நல்ல காட்சி செய்வதற்கு நல்ல விஷயங்கள் இவனுடைய புத்தியை அதில் சேர்க்கிறான். இவன் கெட்டதாக குறிக்கணும்னாக்க கெடுதலான காரியங்களை செய்ய முடியாது. கெட்ட விஷயங்களும் இப்ப இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க, இவர்களை பூராப்பு புத்திஷு சந்தோஷிக்கிறாங்க. கிரூரமான புத்தி பிரவೃತ್ತಿகளிலே இவர்களுடைய மனசை கொண்டு அதில் சேர்க்கிறார். அதனால் நம்மளவர்கள் அந்த கிரூரமான புத்தியை கொண்டு இவர்கள் கிரூரமான காரியத்தை செய்து அந்த கிரூர கர்மாவுடைய பலனாக திரும்ப திரும்ப கிரூரமான அதமமான யோகிகளிலேயே திறந்து பகவானுக்கு அத்தியந்த பிரதிகூல புத்தியை பண்ணிட்டு அதை அந்த ஜென்ம பந்தத்திலேயே தொடர்ந்து காரணம் விஷதூரானே சம்சாரேஷு நராதமானே சிதாம் யஜஸ்ரம் அசுபானே ஆகுலீஸ்வேவ யோனிஷு ஆகுலீம் யோனிமாபன்னாஹ மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்தி அதமாம் கதிம். ஆகுலீம் யோனிமாபன்னாஹ மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்தி அதமாம் கதிம்.
ஆசுரி யோனிமா பண்ணாங்க. நான் கீழ் ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி என்னுடைய ஆசுரியம் பிரிந்துவிட்டாக எனக்கு அத்தியந்த பிரதிகூலமான அப்படிப்பட்ட ஆசுரி யோனிகளிலே சென்று கிடக்கிறது. ஆசுரியின் யோனி ஆபரணாக அடைந்தவர்கள் திரும்ப திரும்ப ஆசுரமான ஜென்மத்தைய ஆசுரமான யோனி ஆசுர ஜென்மான என்ன என்னுடைய ஆணுக்குரியத்துக்கு சிறிது விடுவில்லாதபடி என்னுடைய அத்தியந்த பிராதிக்குரியத்துக்கே நிலையமாகக்கூடிய அப்படிப்பட்ட ஆசுரமான ஜென்மங்களை அடைந்தவர்களாக ஆசுரியின் யோனி ஆபரணாக ஆசுரியின் யோனிங்கிறது அப்படியே ஒரே தேவதார்த்தம் விசாரிக்கிறோம். ஜெர்மனி இவர்களுடைய மௌக்கியமும் விபரீத ஞானமும் அதிகமாகும். ஒவ்வொரு ஜென்மத்தில் அடுத்த ஜென்மம் அதிக இந்த ஜென்மாவில ஆசுர ஜென்மாவிற்கு இருந்து இவ்வளவு குரூரமான தன்மை இருந்ததுன்னா இவ்வளவு அயதார்த்த ஞானம் இவ்வளவு மௌக்கியம் இவ்வளவு அத்தியானம் இருந்ததுன்னா இப்ப இது அடுத்த ஜென்மாவில இன்னும் அதோட சேர்ந்து கியூமுலேட்டிவ் டெபாசிட் போட்டவனுக்கு அந்தந்த வருஷத்து வெட்டி அடுத்த வருஷத்துக்கு அதோட சேர்ந்து போல அது அதிகமாகிட்டே போகும். ஆமா ஜென்மனி மூடா ஜென்மனி ஒவ்வொரு ஜென்மாவும் இந்த ஜென்மா முடிந்த பிறகு இது போன ஜென்மாவில் உள்ள காட்டு பூர்வமான தன்மையும் இந்த அயதார்த்த ஞானமும் முன்னோட அதிகமாக இப்படி ஜென்மனி இவர்களுடைய பூர்வத்தன்மையும் இவருடைய முக்கியமும் ஜென்மனி மத் விபரீத ஞான மூடாக மத் விபரீத ஞானாக இவர்கள் மாம் அப்பிராப்தியை மாம் அப்பிராப்தியில் என்னட்டோம் இவர்கள் என்னை அடைகிறார்கள்னு மோசத்தான் கல்பனை இல்லை. இவருடைய ஞானமே உபாயமாக கூட இவர்கள் ஞானம் என்னப்பட்டார். மாம் அப்பிராப்தியேங்கிறது மாம் பிராப்தியத்தேன பிராப்தியே இல்லை, மாம் உபாயத்தேன அப்பிராப்தி. சர்வேஸ்வரனான சர்வாத்மகமான பரமகாரணிகனான வாசுதேவன் என்கிற பகவான் இருக்கிறான் என்கிற ஞானமே இவர்களுக்கு உண்டாகும். ஞானத்தாலே என்னை அடைய மாட்டாங்க. புத்தியத்தான் கூட அடையப்பட்டிருக்கணும். அதுக்கு காரணமாக நாம் இப்ப இருக்கேங்கிற ஞாபகம் வந்து அடையணும் இல்லையா, அதையே அடைய மாட்டாங்க. தங்கள் ஞானத்துக்கு விஷயமாகவே நாம் அப்பிராப்தி. ஏதாவது இப்படி ஒரு எண்ணம் ஞானம் உண்டானால் பெருமாள் அதுலேருந்து படிப்படியா ஏதானும் செய்ய பாருங்க. இப்படி ஏவம் சர்வேஸ்வரா பரமகாமிகா சர்வநியந்தா பகவான் வாசுதேவா அஸ்மி அப்படிங்கிற ஞானம் உண்டாகும். அதுக்கப்புறம் வாசுதேவம் நம்ம சர்வநிதி அந்த ஞானம் தான் அப்புறம் வரணும். முதல்ல பகவான் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற ஞானமே இவர்களுக்கு உண்டாகும். மாம் அப்பிராப்தியே ஞானத்துக்கு விஷயமாகவே என்னை அறியாமல் அப்புறம் ததோ அதமாம் கதி ஞானம் சதான என்னத்தோம் இப்ப இருக்க நிலையிலேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சதஸ்தகான என்னத்தோம் மேல் மேல் தோற்றுறாங்க. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் இவர் அதமானேவ கதி ஞானம். போன ஜென்மத்தில் இருந்த நிலையிலாக இந்த ஜென்மாவில் இருந்து அசுரர்களுக்கு கீழே நாரதி நரக்கத்திலேயே நாரதிகள் கேட்டால் நிரந்தரமா நடக்கவே இருக்கிறது. சம்சாரத்தை எவ்வளவு காப்போம்னா நரகத்துக்கு போய் அந்த காப்பம் கைது கொண்டு திரும்பி விட்டுருவோம். அப்படிதான் நரக்கத்திலேயே சிக்கிறது. அவர்கள் நாரட்சி எழுந்துட்டு அது இடக்காட்டலாம் அந்த மாதிரி அதுல இருந்து அந்த நரக்கத்திற்கு நாரட்சி எழுந்த
இல்லையா இன்னும் இவரது நாரகிகள் நம்ம மனுஷனுக்கு சமமானது. இங்க இருக்கிற மனுஷன் மேல இருக்கிற தேவர்கள் நாம மனுஷர்கள் நமக்கு இருக்கிற நாரகிகள் அங்க இருக்கிற அந்த நாரகிகளுக்கு கீழே இருக்கிற சாமிஷம் அந்த சாமிஷம் அந்த நரகத்தை சுத்தம் பண்ணி இது அகராது ரத்தத்தை குடிச்சு வாய்களான ஜந்துக்கள் ஜீவன்கள் இருக்கு அதெல்லாம் சாமிஷம் அந்த பாடம் அதை பார்த்து இன்னும் மோசம் ஆசுர பகுதிகளுக்கு கீழே இதெல்லாம் பாக்கிட்டு வேதாந்தங்கள் அதுவும் நான் இருந்து இதுக்கு கீழே அசுர ஜென்மா கிடையாது அப்படின்னாலே அசுர ஜென்மாவே தீபிரம் உண்டாகி நாரகி அந்த நாரகியில படாத பட்டு கடைசியில அந்த நாரகியா இருக்கிறதுல இதுக்கு கீழே கிடையாதுன்னு சாமிஸ்வரம் அப்படிங்கிறதால ஜென்ம ஜென்மாவே நரகத்துடைய அட்டை அட்டப்பூச்சி நரகத்துடைய கிருமி அதெல்லாம் எவ்வளவு சாபத்தை பற்றி அதை விட்டு மீடவே முடியாது. சாமிஸ்வரம் அந்த சாமிஸ்வரம் அப்படின்னு தெரியும். கண் கிடையாது ஒண்ணு கிடையாது. கண்ணுக்கு வாழ்ந்துட்டு யார கிடைக்கிறோம் எந்த கிடைக்கிறோம் தெரியாம கிம்சிக்கவே அப்படின்றாங்க. அவங்களோட சாமிஸ்வரம் அந்த சாமிஸ்வராகிறார் உங்களுக்கு வேதாந்தம் பாதிக்காது. புராணங்கள் நிறைய இருக்கு. விஷ்ணு புராணத்துல அது அப்பாவுக்கு பிள்ளைக்கு நடக்கக்கூடிய சக்தி ஒரு 7 வருடம் ஒரு 21 வருடங்கிறாரு. அந்த நரகத்தை நாரகிகள் இருப்பா. அவர் அந்த நரக புத்தத்தை இவன் அடைக்கிறது. இவன் அடித்து உதச்சி இன்சம் பண்ணி இவன் பாப்பத்தான் தெரிவிக்கிறதுக்கு அந்த அங்க இருக்கிற நரகத்தையே காரணமாக கொண்ட நாரகிகள். இந்த நாரகிகள் தங்களோட முடிஞ்சவர்கள் இன்சிட்டு இவனை இந்த தாமிசம் அந்த தாமிசத்தை தெரிந்து கொண்டிருந்த அவர் இன்னும் மேற்கொண்டு இதெல்லாம் ஒரு தரம் அதை போய் அடைப்பாங்க. சொற்ப கூட்டி காலத்தில் அதை வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இவர்கள் அடையும். தப்பத்ததாக அதமாம் கட்டி முன்முன்னிருந்த நிலைக்கு கீழான அதமான நிலையை அடைவது. அதுதான் அஸ்தி பகவான் சர்வேஸ்வர வாசுதேவகா இது ஞானம் அப்பிராப்திய தப்பத்ததாக முன்முன்னிரு நிலையை காட்டினது ஜன்மனா அதமானே கதித்தான். அஸ்தி பகவான் அதமத்துவத்திய உத்தமாவதி சாப்பேட்சத்வாது இந்த அவசரத்தையா சன்னிகிதா ததசப்தா இந்த ஹேதுபரா இது விஸ்லேஷன ததசப்தா ததான ஹேது ஏன்னா ததாங்கிற பஞ்சமி ஹேதுன்னு சொல்லுவாங்க. ததாங்கிறது அவத்தியம் முன்னிருந்த நிலையை காட்டிலும் அதமானவர் அப்படி சாஸ்திர ஜென்மிக்கையில அதை செய்யப்பட்டிருக்க. ஆசுரி யோனிமாவன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்தம் பேஜ ததோ யாந்தி அதமான் திரிவிதம் நரகத்தேற்றது துவாரம் நாசனமாத்மனः காமக்ரோத சதா லோபः தஸ்மாதேதத்ரயம் யஜேத். திரிவிதம் நரகத்தேற்றது துவாரம் நாசனமாத்மனः காமக்ரோத சதா லோபः தஸ்மாது ஏதத்ரயம் யஜேத். பார்த்த பயமா இல்லையா? அதனால பெருமாள் சொல்ல இருக்கும் இதெல்லாம் உனக்கு கூடாது இல்லையா? அதனால நீ நரக்கத்தை அடையாமல் இருக்கணும்னா இந்த ஆசுர ஜென்மாவின் வழியா இன்னும் போய் இன்னும் சாமிகளான இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் அடையாமல் இருப்பதற்கு நீ ஒரு 3 விஷயங்கள் அதை விட்டுருந்தோம். அது 3 தான் நரக்க துவாரம்.
நரகத்திய ஏதது திரிவிதம் துவாரம். இப்படி ஆசுர சுபாவத்தை கீழாக போய் கடைசியில நரகத்தை போய் நாரதியான திசையை அடைவது வரும் உள்ளதான இந்த நரகத்துக்கெல்லாம் துவாரம் திரிவிதம். நரகத்திய ஏதது திரிவிதம் துவாரம். திரிவிதம்னாக்க 3 வகைப்பட்டதான 3வது துவாரம், 3 பிரகாரமான துவாரம். துவாரம்னா என்ன? வழி வாசல். அது நரக விசாரத்தில் இல்ல, ஆத்மனா நாசனம். ஆத்மாவுக்கு நாசம். ஆத்மா நிச்சயமான ஆத்மாவுக்கு எது நாசம்? நிச்சயம் ஆத்மாதான் நிச்சயமா இல்லை, அதுதான் நாசத்தை அடையாதுன்னா ஒரு புருஷார்த்தத்துக்கு வழி இல்லாமல் அத்தியந்த அபுருஷார்த்தத்தை போய் அழிவதற்கு அதுதான் ஆத்மாவுக்கு இராது. பகவான் மேல துவேஷம் அப்புறம் அந்த துவேஷம் போற வரையும் வேற எதை கொண்டு உங்களுக்கு புரிய அறிய முடியாது. சொல்ற ஏகவாதி நாமங்கள் கூட இவனுக்கு புரிய விட்டுக்கலாம். பகவன் நாமங்கள் பெற்ற பாப்பங்கள் போக்கக்கூடியது, அது சந்தேகம் கிடையாது. ஆனால் பகவான் மேல துவேஷம் உள்ளவன் பகவான் நாமாவை சொன்னா கூட அவருக்கு கொஞ்சம் புளிப்பாக கூட போகாது. எல்லாம் பிரபாகரன் சாட்சியாருக்கு சாட்சிங்க. ஆனால் அது என்னதே தெரியாம சொல்லிட்டாங்க பண்ணுவாரு. பகவான் துவேஷத்தினால பகவான் என்ன சொன்னாங்க? அது கேட்டா அந்த சிசுபாலனுக்கு துவேஷம் விகிதமான துவேஷம். எல்லாரும் அந்த மாதிரி பெருமான துவேஷிட்டாக்க அது மாதிரி அழைப்பு. அவனுக்கு அது விகிதமான துவேஷம். நீ என் மேல இருந்து பக்தி ஆகிறது 100 ஜென்மா இருக்கிற காரணம் என்ன துவேஷப்பட்டு 3 ஜென்மாக்கள் என்ன அழகிட்டு பெருமாளர்களுக்கு வரும். அதனால அவன் துவேஷிச்சு அந்த துவேஷத்தால சைத்தியம் தேசா சைத்தியம் காமாது பூக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அது சைத்தியம் சுசுபாலனுக்காக சுசுபாலனுக்கு விகிதமான உபாயம் பகவான துவேஷிச்சு இருக்காங்க. அது பெருமாளே பண்ணிருக்கு, நமக்கு அப்படிதான் கொடுக்கல. நாம பெருமாளை துவேஷிச்சோம்னா இந்த கீழே 4 சொல் அதுதான் நமக்கு. பகவான் மேல துவேஷம் இல்லாதவனுக்குதான் என்ன பண்றது? பகவான் மேல துவேஷம் உள்ளவன் பகவான் திருநாம சர்வ பாபங்களையும் போக்கக்கூடியது. கேவலம் சோகமேவா வைகுண்டராம கிரகணம் அசேஷான விநாசனம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருந்த பொழுது கூட பகவானுக்கு துவேஷம் உள்ளவன் பகவானுடைய திருநாமத்தை சொன்னான்னா கூட பகவானுடைய திருநாமம் அவனுக்கு எந்த நன்மையும் பண்ணாது, அவனுக்கு எந்த பாவத்தையும் போக்காதுன்னு சொல்லிட்டு சட்டம். பாரதத்துல இருந்து இங்க இருந்து சோழத்துல இருந்து சாங்கேத்தியம் பாரிசாஸ்திரம் தான் சொல்லிட்டு சோழனும் இல்ல அகசேனாதி என்னன்னு கீர்த்திட்டே சர்வபாட்டை குமார் விமுச்சதே சத்தியா அவசேனாதி தான் பகவான் திருநாமத்தை சொல்கிறோம் அப்படின்னு ஞானமே இல்லாம தன்வசம் இல்லாம பெருமாள் திருநாமத்தை சொன்னான்னா கூட அவன் சம்சாரத்திலிருந்து இவ்வளவு சீக்கிரமாக விடுபடுகிறான். சாங்கேத்தியம் பாரிகாசியம்மா சோகம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம் என்றும் அதிர்த்தி காரணி துஷ்டச்சித்தை ரபி சொல்றா
அனிச்சத்தை முன்சுட்டா ஜகத்தியால ஏதாவதாலும் அகதி சரணாயம் சாமி சங்கீர்த்தனம் பகவதோ குணத்தின் மூர்த்தமனா ஆத்மூசிய புத்தமம் அகலானிகள் அஜாபிலோகி நாராயணனுக்கு நியமான உபயோகி முக்தி என்றும் மொய்த்த வரிசைகளுக்கு மூன்றெடுத்தது பேரால் சத்திர பந்து கொண்டே பராங்கரி வந்து கொண்டான் என்று சொல்லுகிற இவையெல்லாம் பகவத் பிரத்வேகம் இல்லாதவனுக்கு ஆசிக்க மந்தமாகியும் பாலாதிகளைப் போல அர்த்தஞான இல்லையாகியும் வாயு விரும்புவா போல அபிசுத்தி இல்லையாகியும் சங்கேத பரிகாரத்துக்கு கூட்டு அபிசம் எட்டரம் உண்டாகியும் பிரயோஜனாந்திர சங்கம் உண்டாகியும் தோஷாந்தரங்கள் உண்டாகும். இவ்வளவு தோஷங்களோட பகவான் திருநாமத்தை சொல்றான். ஆனா பகவான் பிரத்வேகம் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு சங்கீர்த்தனம் சாதனதமம் அல்லது பகவத் பரிவாதாரிகளுக்காக பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலும் பகவானுக்கு வேகத்தோடு பண்ணால் சாமம் போகாது. கோபிய கிராமாது தயாசந்தா வேடா சம்பந்தாது விஷ்ணோ யூயம் ஸ்நேகாது பக்தியா பயம் பிரபோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. கோபிகளுக்கு காமம், கம்சனுக்கு பயம், கைசியனுக்கு தீபாவளிக்கு வேகம், சிருஷ்டிகளான உங்களுக்கு பகவானோட சம்பந்தம் யூயம் இந்த சம்பந்தாது விஷயம் யூயம் தர்மபுத்தர் சொல்றாரு. உங்களுக்கு தாண்டதான் பகவான் எங்களுக்கு பக்தி அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய காமாது கோபியா பயாத்மந்தா द्वेषा चैत्य चैत्यादयो कृपा संबंधात् निष्णयः यूयं स्नेहात् भक्त्यावयम् சிசுபாலனுக்கு வகுப்பு குறையது. ஆனால் எல்லாருக்கும் இல்லை. அதனால பகவானுக்கு வேஷம் உள்ளவனுக்கு யோகங்கள் சர்வ பாதங்களையும் போக்கக்கூடிய பகவானுடைய நாம சொல்கிறார். அது கூட அவங்களுக்கு ஒரு பாதத்தை கொடுக்கணும். ஒரு பாதம் முறையைக்கு விட்டுள்ள இது ஒரு தூரம் பார்த்து சொன்னா வேற புத்தகம் தாங்க. அதனால நரகத்திய ஏற்றது கிருதினம் தானம் ஆத்மனா நாசம். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு அத்தியந்த அபுஷாக்தி ரூபமான விநாசத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் நரகத்துக்கு 3 பிரகாரமான துவாரமாக இருக்கக்கூடிய இவை எது கேட்டா காமஹா குரோதஹா ததா லோபம். இவைகள் 3 ஆசுரத்தியா நீரத்தை தவிர்க்கணும்னா இவைகள் 3ஐயும் நடந்துவிடும். ஏகப்பிரயம் இது சொல்றது பாக்கியார் அவதாரிக்க வைக்கிறார். ஆசிய ஆசுர சுபாவத்திய ஆத்ம நாசாய மூலஹேதுவான ஆத்மாவையே ஆத்மாவுக்கே விநாசத்தை உண்டு பண்ணக்கூடியதான இந்த ஆசுர சுபாவத்துக்கு மூலஹேது எது கேட்டாக்க இல்ல இந்த 3 தான் ஆசுர சுபாவத்துக்கு மூலஹேது. ஆசுர சுபாவத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் இது 3ஐயும் வரும். அதான் அவதாரி ஆசுர சுபாவத்துக்கு ஆத்மாவுக்கு அத்தியந்த விநாசத்தை உண்டாக்கக்கூடிய ஆசுர சுபாவத்துக்கு மூலஹேதுவானவை எவை அப்படின்னு கேட்டா திரிகிடம் நரகத்தை துவாரம் நாசனம் அர்த்தம். ஆகிய ஆசுர சுபாவ ரூபத்திய நரகத்திய ஏக திரிகிடம் துவாரம். இப்ப நரகம் என்ன ஆசுர சுபாவத்தால அடைகிற நரகத்தை சொல்லல, ஆசுர சுபாவமே நரகம்.
ஆசுர சுபாவம் நரக ஹேத்துன்னு அப்புறம் ஆசுர சுபாவத்துக்கு ஏற்பட்ட ஒரு நரகம். அதான் ஆசுர சுபாவ ரூபத்திய நரகத்திய ஏதது திரிவிதம் துவாரம். அந்த நரகமாகிற ஆசுர சுபாவம் இருக்கு. அந்த ஆசுர சுபாவத்துக்கு 3 பிரகாரமாக துவாரம் வழிக்குள்ள. அந்த 3 வகையான துவாரத்துக்கு அது சட்ட ஆத்மனா ஆகலாம். அது எதுன்னு கேட்டா காமனா குரோதா லோபயுக்தி திரயானாம் ஸ்வரூபம் பூர்வமேவ வியாக்கியானம். இப்ப காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, லோபம்னா என்னன்னு தனித்து சொல்லல. ஏன்னா இது ஒரு ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா இது என்ன வஸ்துக்கள் அப்படின்றது முன்னாலேயே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. காமங்கிறது வஸ்துக்களின் மேல இருக்கிறதான ராகம்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மமான பற்றானது ரஜோகுணத்தினால மேன்மேலும் வளர்க்கப்பட்டு அந்த வஸ்து அனுபவம் இல்லாத தன்னை தரிக்க மாட்டாத அளவுக்கு அதுல விஷயப்பாடம் எதுவுமான காமத்தை உண்டாக்கும். இதுதான் காமத்தோடு சொல்லும். இந்த காமங்கிறதால இதுக்கு மூலம் என்னன்னு கேட்டா விஷயங்கள்ல உள்ளதான சூக்ஷ்மமான பற்று. இதுக்கு காரணம் வாசனை. கர்ம வாசனையினால் ஏற்பட்ட விஷயங்கள்ல உள்ள சூக்ஷ்மமான பற்று. அந்த பற்று அது சின்ன தீப்பொறிகள். அந்த ஒரு சின்ன தீப்பொறிகள் இருக்குதுன்னா அதை ஒரு பந்துல பிடிக்க வச்சு அதை புள்ளியை போட்டு வாங்கி போட்டு அதை நல்லா நிறுத்தி விட்டு அப்படி அதை வளர்க்கிறதான எதுன்னா ரஜோ ராகாத்ம இதுதான் காமத்துடைய பொருள். இந்த குரோதங்கள் என்னன்னா குரோதம் சரியா இது இல்லை. இந்த காமம் தான் அப்படியே குரோதமா மாறி. இந்த காமம் முதல்ல உண்டாது. இந்த வசூலுடைய அனுபவம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதான சமணம் இருக்கிறதும் அது காமமாக இருக்கு. இந்த வசூலுடைய அனுபவம் தனக்கு கிடைக்க போதுன்னா அந்த சபலத்துக்கு என்ன முடிவு வருதோ அந்த சபலத்துக்கு அந்த காமம் அப்படியே குரோதமாக மாறும். காமையேக குரோதையேக ரஜோகுண சமுத்பவா. காமையேக குரோதையேக என்று தெரிஞ்சுங்க. சொன்ன காமையேக குரோதையேகனா ரஜோகுண சமுத்பவம்னு வரணும். அப்படி இல்லை. காமையேக குரோதையேக ரஜோகுண சமுத்பவம் சரிதான் சொல்லுங்க. காமையேக குரோதையேக இதுதான் காமம் இதுதான் சொல்லும். ரெண்டு கணித்தின் ஒரு காமிச்சா அப்ப ரஜோகுண சமுத்பவம் அப்படின்னு சொல்றோம். காமையேக குரோதையேக ரஜோகுண சமுத்பவம். அதனால காமம் வேற குரோதம் வேற இல்லை. காமம் தான் பூர்வாவஸ்தை, குரோதங்கள் உத்தராவஸ்தை. இதுதான் குரோதத்துடைய பொருள். லோகத்துடைய சுபாவ பொருள் என்னன்னு கேட்டா இடத்துல விகித வஸ்துவ கூட அகலாத்து கொடுப்பதற்கு மனம் இல்லாத லோகம். லோகம்னா என்ன? அவன் 10 கோடி வச்சிருக்கான். என்ன பாக்கி 8 கோடி படித்து கொண்டு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தாங்க படிப்பு அது படிப்பு போய் போனாலும் பரவாயில்ல கொண்டு போகமாட்டே. அதுதான் லோகம். இந்த லோகமானதுதான் அகலாவது வசதிகள்லாம் அனுமதிக்கிறது. ஏன் எப்படிப்பட்டதான துர்புத்திகள் இந்த லோகம் தான் படிக்க உண்டாகும். அதுக்கு 10 வேட்டிகள் 10 வேட்டிகள் பாக்கி படிப்பு போய் வீணா போனாலும் பரவாயில்ல, கரையாருக்கு போனாலும் பரவாயில்ல. அவ்வளவு நல்ல பரந்த மனசு. அதுதான் லோகம். இந்த லோகமானது இந்த வரவில்லா இருந்தவனும் உபயோகப்படுத்தீங்க.
தன் வஸ்து அகராது கொடுத்த மனம் என்றாலும் அகராது வஸ்துக்களை தாண்டி அதை வலிக்கலாங்கிற அளவுக்கு இன்னும் மேல மேல அது வளர்ந்து போகும். அதனால இந்த காமம் சோகம் லோகம் இதுதான் பெரிய கேன்சர். அப்படியே நம்ம வளர்ந்ததே தெரியாம நமக்கு தெரியாம வளர்ந்ததே போய் கடைசியில முழு அனர்த்தமா போன பிறகுதான் இதுதான் கேன்சர். ஆரம்பிக்கும் ஒரு நிறுவனம் உள்ள முழுக்கா வளர்ந்து இல்லையா இது முழுமையான அனர்த்தம் ஸ்டேஜ் வந்தப்பதான் அப்பதான் டாக்டர் கேன்சர் வார்த்தை அப்பதான் இருக்கிறோம். அதுவும் இருக்கணும். அப்படிப்பட்டது ஸ்ரீவிதம் நரகசேதம் நரக செய்வது துவாரம் நாசனமாத்மனா காமக்ரோதா பதம். அதனால இது பூர்வமே இந்த மூன்றுடைய பிரயாணம் சொரூபம் பூர்வமே வியாக்கியாகும். இரண்டாவது அத்தியாயத்திலே இனி இதுதான் துவாரம். துவாரம்னா மார்க்கம், மார்க்கம்னா ஹேது. துவாரம்னா மார்க்கம் தான், மார்க்கம்னா ஹேது காரணம். இதுதான் நரகத்துக்கு ஹேது. தஸ்மாது ஏகத்ரயம் ஹேது. தஸ்மாத்துன்னா ஆவினால ஏகைனால கேட்டா இவைகள் மூன்றும் அத்தியந்த ஆசுர சுபாவமாக நரகத்துக்கு ஹேதுவாக இருக்கிறபடியா இவைகள் மூன்று அதிகோர நரக ஹேதுவாக. அதிகோர நரகம் எது? ஆசுர சுபாவம்னா அதிகோர நரகம். அதுக்கு ஹேதுவாக இருக்கிறபடியாலே காமக்ரோத லோபான ஏக ஹிருதயம் தூரதா பரிசுத்தே. தூரதா பரிசுத்தே என்னதான் அது இருக்கிற தேசத்தையே நம்ம காமோ குரோதமோ லோபமோ அங்க வந்து கிடையாதுன்னு சொன்னான். நானு அந்த பக்கமே அந்த திருவடியோ சொல்றேன். தூரதா பரிசுத்தே நல்லவா இருக்கிற நல்லவா இருக்கிற மாநிலத்திற்கு இந்த மாதிரி காமக்ரோத லோபாதிகளால புனிதர்களாக இருக்கக்கூடிய துர்ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட போகலாம். விவிதம் நரகசேவது துவாரம் நாசனமாத்மன காமக்ரோத சதா லோபः தஸ்மாதேதத்ரயம் விஜேத். ஏதை விமுக்த கௌந்தேய தமோத்வாரைः திரிவிர்ணரः ஆகரதி ஆத்மனச்சேயः ததோ யாதி பராம் கதிம். ஏதை விமுக்த கௌந்தேய தமோத்வாரைः திரிவிர்ணரः ஆகரதி ஆத்மனச்சேயः ததோ யாதி பராம் கதிம். ஏதை தமோத்வாரைः திரிவிः ஏதை இப்படிப்பட்டவைகளான காமக்ரோத லோகம் என்கிறதான திரிவிஷி தமோத்வாரை. தமோத்வாரம் சமஹா அப்படின்னா விபரீத ஜானம். பகவான் விபரீத ஜானம் அதுதான் தமஸ். இவைகள் தமோ சேர்த்து பகவான் அவனுக்கு விபரீத ஜானம் தான் சுவாமி அவனுக்கு பகவத் துவேஷத்துக்கு அசூயைக்கு காரணம். லோகத்துல எந்த வஸ்து மேலாவது நமக்கு அசூய உண்டாது துவேஷம் உண்டாதுன்னா என்னதான் அந்த வஸ்து பத்தி நமக்கு சரியா தெரியலன்னு. லோகத்துல தோஷம் உள்ள வஸ்து ஒன்று கூட கிடையாது. எல்லா வஸ்துகளையும் சர்வேஸ்வரன் பரமசாத்மிகரான பகவான் தன் கிருபையினால சிருஷ்டிச்சு. லோகத்துல கெட்ட வஸ்து ஒன்று கூட கிடையாது. அப்ப வஸ்துக்கெல்லாம் துக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னா அந்த வஸ்து துக்கத்தை உண்டாக்குறதுக்கு நம்முடைய பாப்பம் தான் காரணம் இருக்கு. இந்த வஸ்து காரணம்
இது சுயப்பிரகாச திசையில் சாட்சயத்துக்கு சுயப்பிரகாசமாக இருக்கும். இது நித்தியர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் நித்திய விபுவாய் இருக்கும். சம்சாரிகளுக்கு மற்றவர்களுக்கு சம்சார திசையில் கர்மாங்களாலே வந்து பகுதியில ஞானத்தை சம்பந்த விகாசத்தாய் கரெக்டா புரிஞ்சு சொல்லணும். பகுதிக்கு சம்பந்த விகாசத்தாய் முத்தாவத்தையில் நைஜ விகாசத்தாலே பின்பு யாவற்காலம் உருவாகி இருக்கும். விஷயங்களை பிரகாசிக்கும் ஆறுக்குரிய காதிக்குரிய ஆவிஷ்காரம் இருந்தாலே மோகம் என்கிற அவத்தை அடைகையும் வஸ்துக்கள் ஆணுக்குரியம் ஈஸ்வர சித்தியிலே சர்வ வஸ்துக்களும் அனுகூலங்களாகிருக்க அவ்வளோ வஸ்துக்கள அல்பானுகூலியங்களும் பிராதிகூலியமும் நம்முடைய போக்தா பூஜையை கர்மாவினாக இருக்கிறது. தேக வேதத்தாலும் கால வேதம் இப்படி சர்வேஸ்வரனுக்கும் நித்திய முக்தர்களுக்கும் சர்வமும் அனுகூலமாயிருக்கல. கர்மம் கால வேதத்தாலும் தேக வேதத்தாலும் புத வேதத்தாலும் நமக்கு அல்பானுகூலங்களாக பிரதிகூலங்களாக இருக்கு. அப்படியே சுவாமி காலத்தை பந்தியை மாற்றக்கூடாது. நம்மளா சொன்னோம்னா எங்கன்னு தெரிவு வேண்டியது. நான் வெட்டி முன்னுக்கு வேலை இல்லாத வெட்டி நான் முடிவு இருக்கக்கூடாது. எல்லாரும் படிக்கணும். நடந்து கவனம் அதுவும் கட்டு தடுப்பு இருந்தாலும் விட்டுருவோம். தர்மபூதி ஞானம் நிரூபணம் தர்மபூதி ஞானம் சொல்லுங்கள் நல்லா திரட்டி மாதிரி நல்லா பத்தொன்பது தர்மபூதி ஞானத்தில் சொரூபத்துக்கு பிரவருத்திகள். இது சுயப்பிரகாசத்தையும் பாஷ்யத்துக்கு சுயப்பிரகாசமாக இருக்கும். தர்மபூதி ஞானத்துக்கு சொரூபம் என ஈஸ்வரனுக்கும் நித்தியர்களுக்கும் நித்திய விபுவாக இருக்கும். சம்சாராவஸ்தையிலே அது ஏக விகாசத்தாலும் முழுக்கமே பாடம் நைஜ விகாசத்தாலே அப்படின்னு பிரயத்னாவஸ்தையிலே சரீராதிகளை பிரேரிக்கையும் ஆணுக்குரிய பிராட்டிக்குரிய ஆதிஷ்காரம் இருந்தாலே போகம் என்கிற அவஸ்தையை அடைகிறது. போகமானது அனுகூலமாகவாத பிரதிகூலமாகவாத ஒன்றை அனுபவிச்சு நான் தான் சொல்லிட்டேன். நமக்கு ஏதோ சிந்திக்கணும்னா சாரத்தை பெருமாள் தண்ணியில உட்கார்ந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வாய்ப்பு படிக்கணும். ஹலோ சார் சொல்லுங்க. சொல்லு. வெளியில இருக்கேன் சார். காலேஜில் இருக்கேன். நீ என்ன தஸ்மாத் சாஸ்திரம் அதனால என்ன பண்ணுவாங்க ஆணுக்குரிய பிராதிக்குரியங்கள்னா வஸ்து அல்பானுகூலமும் பிரதிகூலமாகவும் வஸ்துக்கள் இருப்பது நம்முடைய கர்மாவினால் ஈஸ்வர சுத்தியில எல்லா வஸ்துக்களும். அதனால
ஒரு வசூல் நமக்கு பிரார்த்திக்குரிய உண்டாவது நம்முடைய ஞான சந்தோஷத்தினால. சரி, ஈஸ்வரனுக்கே ஒரு பிரதிகூல புத்தி பண்றாலும் அதுக்கு காரணம் ஈஸ்வரன் விஷயமான ஏதாவது ஞானம் இல்லாததுனால. அதான் விபரீத ஞானத்துக்கு ஹேத்து எது, அது அசூயைக்கும் துவேஷத்துக்கு ஹேத்து எதுன்னு கேட்டாங்க. நாம நிச்சயம் இருக்கிற ஏதாவது ஒரு வசூல் மேல ஒரு துவேஷம் தோன்றதுன்னா அதுக்கு நம்மளுதான விபரீத ஞானம் பார்த்தாங்க. அந்த விபரீத ஞானம் நம்மளுடைய பாப்பம் தான் பார்த்தாங்க. அதை தவிர லோகத்தில் எந்த வசூல் மேலும் எந்த பொருளும் சொல்லுங்க. நான் கரெக்டா தான் சொன்னேன், அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப முழுப்பு சமயம் தெரிஞ்சு அந்த வசூல் இருக்கு. எப்போதும் ரொம்ப ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டா நான் கரெக்டா தான் பண்ணேன், அது ரிசல்ட் தப்பா போச்சுங்கிறது ரொம்ப. ஏன்னா ரிசல்ட் தப்பா போனதுனாலேயே நான் சரி கேட்கணும். அது ஏன் சரியாக நான் சரியா பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சு, நான் சரியா தான் பண்ணேன், அது தப்பா ரிசல்ட் தப்பா போச்சு. ஏன்னா சரியா பண்ணிட்டு ரிசல்ட் தப்பா போகாது. எப்ப ரிசல்ட் தப்பா போச்சு நான் சரியா பண்ணலங்கிறது அதை ஒத்துக்கணும். அது ஒத்துக்கிறது கூட இல்லை, அது ஒத்துக்குவாரு மனசுல. அது தோணிதான் தோணவே போனாது. அதுதான் ஈஸ்வரனுடைய சட்டம். எல்லாரும் தன்பேட்ட தப்பே இல்லை, தப்பெல்லாம் மற்ற வசதிகள் பேர்லதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சுலபமா எதையுமே புரிஞ்சுக்கணும். நம்மளே புரிஞ்சுக்க முடியல, முடியல. இல்ல மற்ற வசதிகளும் நல்ல வசதிகள் அவர்களுக்கு நல்லதுமே புரிஞ்சுக்கல. நம்மளுக்குள்ள அனாதி பாப்பவாசனால ஒரு தோஷம் இல்லை. அந்த தோஷத்தையும் ஒன்று தோஷங்களை தனக்கு நிர்தோஷனாகும். நிர்தோஷமான மற்ற வஸ்துக்களை தோஷம் உள்ளதாக விபரீத ஞானம். இந்த விபரீத ஞான சமோத்வாரையில விபரீத ஞான ஹேத்து பூஜைக்கு அதுக்கு காரணம் இந்த காமம் புரோகம் லோகம் என்கிற மூன்று சமோத்வாரைக்கு திருப்பி நரகா ஏழைகி விமுக்தனா. எந்த ஒரு மனுஷனானவன் இவைகள் இருந்து தான் விடுபட்டவனாக ஆகிறானோ அவன் ஆத்மனாக தேயாசனம். அவன் தன்னுடைய சைவத்திற்கான காரியத்தை செய்ய தொடங்குகிறான். இந்த காமம் புரோகம் லோகம் கூடி விட்டுட்டாங்க, அவனுக்கு விபரீத ஞானம் கேட்டு போயிடு. அப்ப என்னுடைய உள்ளபடியான ஞானம் அவனுக்கு ஏற்படும். லப்தம் மகிம ஞானம் என்னுடைய மகிமை உள்ளபடியாக அறிமுகமாகிறான். அப்போ எங்க உள்ளபடி அறிந்தானாக எனக்கு பாத்துக்குரிய பண்றது வந்து அது ஆணுக்குரிய தொடர்பு. எப்ப என்னுடைய ஆணுக்குரியத்தை பிரவர்த்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்ப படிப்படியாக மாமேனும் பராமரித்து இவருடைய ஆசுர சுபாவம் எங்கேயும் போயிருக்கு. ஆசுர சுபாவம் இருந்தவன் அந்த ஆசுர சுபாவத்தை ஏசுகூட்டமாகிற இந்த காமம் ரோகம் லோகம் என்கிறதானே இங்க விபரீத ஞான ஹேத்துவாக இவைகள் மூன்றையும் விட்டாங்கன்னா எப்ப விபரீத ஞான ஹேத்துக்கள் பேருக்கும் அந்த விபரீத ஞானம் பேரும். விபரீத ஞானம் பேருனாக்க ஏற்கனவேமான யதாவசியமான ஞானம் உண்டாகும். அப்போ என்னுடைய பொருள் பொருள் உபை பூஜைகள் உள்ளபடியாக அறிந்தானாக என்னுடைய ஆணுக்குரிய பிரவೃತ್ತಿ உண்டாகும். என்னுடைய ஆணுக்குரிய பிரவೃತ್ತಿ உண்டானால் அவன் என்னுடைய மகிமை உள்ளபடியாக அறிந்து என்னுடைய ஆணுக்குரிய புத்தியோட படிப்படியாக பக்தியோ பிரபத்தியோ அந்த அனுசாரத்தை மூன்று என்னை பராபதியாக என்னை நிச்சயமாக கொண்டாடுமா அப்படின்னு நல்லவன்